இங்க ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்றாங்க. ஆனா ஹீரோ இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அத கேட்டதுமே அவங்க அப்பா ஏன்டா கல்யாணம் வேணாம்னு சொல்ற? உனக்கு என்ன குறை இருக்கான்னு சொல்றான். நான் ஹாஸ்பிடல்ல போய் சரி பண்ணிடலான்றாங்க. ஆனா இவன் கோவப்பட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். தென் ஒரு மேரேஜ்க்காக போட்டோ ஷூட் போறாங்க. ஹீரோயினை திரும்பவும் பார்க்கறான். ஆனா இவங்க இந்த தடவை ஈவென்ட்டை ரெடி பண்ண வரல. இந்த தடவை அவங்களுக்கு தான் கல்யாணம்னு தெரிய வருது. அதை கேட்டதுமே இப்ப மட்டும் உனக்கு கல்யாணத்துல ஓகேவான்னு கேட்கறாங்க. அப்பதான் ஹீரோயின் நான் கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளை எங்க வீட்டுல தான் இருக்கணும். அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். வீட்டோட மாப்பிள்ளை இருக்க சொன்னாங்க. அதனால தான் வேணாம்னு சொல்லிட்டு சொல்றான். இருந்தாலும் ஹீரோவுக்கு திரும்ப ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பமா இருக்கு. ஆனா வீட்டோட மாப்பிள்ளைய விருப்பம் இல்ல. அதனால என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சோ இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை கேட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணும் நானும் ஒரு ஈவென்ட்காக போகும்போது ஒரே ரூம்ல தங்கணும் பெட்லாம் ஷேர் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். அதை கேட்டதுமே மாப்பிள்ளை இந்த பொண்ணு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுறான். அப்போது ஹீரோ இந்த பொண்ணு வீட்டுல போயிட்டு நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்கிறான். சோ அவங்களே கெஞ்சி இந்த கல்யாணத்தை பண்ணாதான் நம்மள வீட்டோட மாப்பிள்ளை இருக்க சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான பிளான் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தலாம் முடிவு பண்றான். தென் இப்ப ஹீரோ நினைச்சது மாதிரியே கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு கல்யாணத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. அப்ப இந்த கல்யாணத்துக்கு வந்த ஜோசியக்காரன் நான் தான் சொன்னல இந்த ஜென்மத்துல ஒண்ணு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்றான். இருந்தாலுமே ஹீரோயின் தேடி அங்க வந்து கிளம்பிடுறான். அண்ணன் இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறான். ஏன் இந்த கல்யாணத்துல ஓடி வந்தேன்னு கேட்கறான். அப்பதான் இந்த பொண்ணு ஏற்கனவே என்ன பிடிக்காம தான் இங்க இருந்து போனேன். இப்ப மட்டும் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு கேட்கறா. ஆனா இவன் அந்த ஈவென்ட்ல நீ குடிச்ச மத்தவங்கள ஹக் பண்ண அதனால நீ கேஷுவலா பண்ண நினைச்சுக்கிட்டு பண்ணிருந்தா அது எனக்கு பிடிக்காமலே போடுச்சு. இப்பதான் எல்லாமே நார்மல் தெரிய வந்து அதனால தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கணும்னு சொல்றான். இப்பதான் இந்த பொண்ணு ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிச்சா அடுத்த நாளே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க.